வெல்கம் டு மேக்ஸ் மந்த்ரா டிஎன்பிஎஸ்சி சேனல். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டிஎன்பிஎஸ்சி பிவிக்யூ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம இது டிஎன்பிஎஸ்சி பிவிக்யூ பார்த்தோம்னா ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். ஒரு கணக்கு எடுத்து வீடியோ போட்டுருந்தோம். பார்த்தோன்னா சமீபத்தில் நடந்து முடிந்த, அதாவது 2024, 25, 26 இந்த 3 வருஷத்தில் இருக்க பிவிக்யூஸ் டாபிக் வைஸாக எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 1, பார்ட் 2 அப்படி பலன் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது சம்மந்தமான பிவிக்யூஸ் கடந்த 3 வருஷமாக கொஷின் பேப்பர் என்ன வந்திருக்கோ அதெல்லாம் குமுலேட்டிவாக எடுத்து போட்டு அதை நான் சால்வ் பண்ணி காட்டா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா பிவிக்யூஸ் தனித்தனியாக தேடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரியஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அது ஒரு விஷயம் இல்லை தான். பட் இது பார்க்கும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நான். அதனால் கீழ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, நம்ம கொஷின் பார்ப்போம்னு சொல்லிட்டு, if the difference between SA and CI for 3 years at 5% is ₹183, then find the principal. ஓகேங்களா, அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்ஏ அண்ட் சின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, எஸ்ஏ அண்ட் சின்னு கொடுத்துட்டாங்க, 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஸ்கொயருங்கிறது இது வந்து 2 வருஷத்துக்கு. ஓகேங்களா, 2 இயர்ஸுக்கு இது. அதே மாதிரி டி ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 300 + r by 100ங்கிறது இது வந்து 3 வருஷத்துக்கு. ஓகேங்களா, இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க அந்த கணக்கு. ஓகேங்களா, டி என்னங்க, டிங்கிறது 183. ஓகேங்களா, 183 பிரின்சிபல் இருந்தாங்க, பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் பி அப்படியே வச்சுங்க. ஆறு இருந்தாங்க, ஆறு வந்து 5% சொல்லிட்டான். அப்போது 5 × 5 5 100 ஸ்கொயருங்களா. அப்போது 100 × 100 போட்டுருங்க. 100 × 100 × 300 + ஆறுங்களா, 300 ஆறுனாங்க 5ங்களா, இன்ட்டு 300 + 5 305ங்களா, 305/100. ஓகேங்களா, இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். ஒரு 5க்கு இது அடிச்சிங்கன்னா 20 டைம்ஸுங்களா, இது அடிச்சிங்கன்னா 20 டைம்ஸு. அதே மாதிரி 305 அடிச்சிங்கன்னா கரெக்டாக எத்தனை டைம்ஸ் வரும், 6 5 30, 6 5ங்கிறது 1. அதே மாதிரி இது 2 தடவை வருங்களா, 20 தடவை வருங்களா, 5 அடிச்சா தான். அதே மாதிரி 61ங்கிறது 61 × 3 173. ஓகேங்களா, இப்போது 3 = P பை இது பெரிய கூட நாங்கள் வரும் 20 × 20 × 20. 2 2 4 4 2 8ங்களா, 8 சைபருக்கு 3 சைபர் போட்டுருங்க. அப்போது P = நாங்கள் வரும் 824ங்களா, 24 அப்படியே 3 சைபர் போட்டுடலாமா. அப்போது ஆன்சர் என்னங்க, 24,000. அப்போது ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர், 24,000. இதே மாதிரி 2 இயர்ஸுக்குமே கொஷின்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கு அதில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே பார்த்துக்கலாம் பாருங்கள். ரமேஷ் டெபாசிட்டட் ₹15,600 in a fixed deposit at 10% per annum simple interest சொல்லிட்டேன். After every second year he adds his interest earning to the principal. ஓகேங்களா, இந்த இன்ட்ரெஸ்ட் added at the end of the 4th year என்னன்னா 15,600ங்கிற ஒரு அமௌண்ட்டை 10% தனி வட்டியில் போட்டுருக்காருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, 2 வருஷம் வர இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே பிரின்சிபல் ஆட் பண்ணிடுறாரு. இப்போது at the end of the 4th year என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா கொடுத்துருங்க. ஓகேங்களா, SA = PNR by 100ங்களா, பி என்னங்க 15,600 N 10 2 வருஷங்களா, ஆச்சுங்களா வரும் 15 156 × 2 312 × 10 3120ங்களா, 3120. இப்போ என்னன்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட்டோட ஆட் பண்ணிடுறாரு. அப்போ என்ன வரும், 15,600 3120ங்களா, ஆட் பண்ணிங்கன்னா வரும் 1 2 7 8 1ங்களா. இப்போ என்னன்னா அடுத்த இது வந்து முதல் 2 வருஷத்துக்கு இது. ஓகேங்களா, முதல் 2 வருஷத்தில் அந்த அமௌண்ட்டை 2 வருஷம் கழிச்சு பிரின்சிபல் இந்த அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்னன்னா அடுத்த 2 வருஷம் கழிச்சு, அதாவது 4வது வருஷம் முடிவில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கேட்டுருக்காங்க. அப்போ அடுத்தது இந்த அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது 18,720 × 10 × 2/100. அப்போ 1872 × 2 பேர் என்ன வரும், 2 4 2 × 7 14க்கு 4 மீதி 1 2 8 16க்கு 1 17 1 2 1 2 3. அப்போ 3744. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர் இதில். ஓகேங்களா, இந்த கணக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கணக்கெலாம் ரொம்ப ரேராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹68,000 at 16/2/3 15% per annum ஃபார் 9 months சொல்கிறாங்க. இப்போது SA = PNR நமக்கு தெரியும். இப்போ என்னன்னா SA தான் கேட்டுருக்காங்க. இப்போ தனி வட்டி தான் எவ்வளோ கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, பி எவ்வளோங்க, பிரின்சிபல் 68,000. என்னன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 16/2/3 இருக்கா, அது அப்படியே ஃப்ராக்ஷனை மாற்றிங்க. 16 × 48. அப்போது 2 கூட்டி 40, 50/3. அதே மாதிரி இந்த 9 months இருக்குங்களா, ஒரு வருஷம்னா 1 முடிங்க, 9 months இருக்கா. அப்போது 9/12 போட்டுங்க, வேறு பண்ணோம்னா /100. அவ்வளோதான். இது சிம்பிளி பண்ண ஆன்சருங்க. இது எப்படி சொல்லி பண்ணலாம், 100க்கு 100 வச்சுலாங்களா. ஓகே, இது அடிச்சிங்கன்னா 3க்கு 3 அடிச்சிங்கன்னா 1 3ங்களா, அது இங்கே 3 வரும், இங்கே 1 இங்கே 3 இருக்குங்களா, இதையும் அடிச்சிங்கன்னா 4 வருமா.
ஓகே, என்னென்னா 680 இன்ட்டு இன்ட்டு 50/4ங்களா? இது சிம்பிளி பண்ண ஆன்சருங்க இது. இப்போ இதுக்கு வரிசையில் என்ன வரும்? 6 1 1 28 7ங்களா? 170 இன்ட்டு 50 17 இன்ட்டு 5 85ங்களா? 75 20. அப்போ 8500. அப்போ ஆன்சர் நமக்கு 8500 தாங்க. இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு. உங்களுக்கு எஸ்ஐசி சிம்பிள் டெஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக கேட்கணும். இந்த மாதிரி கணக்கு உங்களுக்கு கேட்டு விட்ருவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப லக்கு தான் நமக்குலாம். அடுத்த பாருங்கள், தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டி கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? ஓகேங்களா? என்னன்னா 16,000 அமௌண்ட்டு 12% வட்டிக்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 12,000 தொகையை 18% வட்டிக்கு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இது ரெண்டோட தனி வட்டியும் ஏதோ டைமில் ஈக்குவலாக இருக்கும். அது எத்தனை வருஷம் கேட்டுருங்க, அதான் கணக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும்னா எஸ்ஐ குறிப்பியார் பை 100 அது தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ணணும்னா 16,000 ஒரு தொகை. ஓகேங்களா? 16,000 ஃபஸ்ட்டு 16,000 இருக்காங்களா, அது கூட ஒரு தனி வட்டி வரும். அந்த பிஎன்ஆர் பை 100 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. 16,000 இன்ட்டு 12 இன்ட்டு எத்தனை வருஷம் தெரியாது, 50 தான் கண்டுபிடிக்கணும், பை 100. ஓகேங்களா? இது ஈக்குவல் டு அதே மாதிரி 12,000 ப்ளஸ் அதே மாதிரி இது கூட தனி வட்டி வருங்களா, அதை எப்படி பண்ணலாம்? 12,000 இன்ட்டு எத்தனை வட்டி? 18 வட்டிங்களா? இன்ட்டு அது என்ன நமக்கு தெரியாது, பை 100. இது ரெண்டு ஈக்குவலுங்களா? இதானே? ஓகே, இது சிம்பிளை பண்ண போகிறோம். இது எப்படி சிம்பிளை பண்ண முடியும்? இந்த 100க்கு இந்த 2 0 இந்த 2 0 அடிப்பட்டுருங்களா? அதே மாதிரி இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிப்பட்டுருங்களா? ஓகே, இப்போது 16,000 இது பிறகு என்ன வரும்? 16 இன்ட்டு 12 15 இன்ட்டு 12 180ங்களா? அப்போது 190 என்ன? ஓகேங்களா? இது ஈக்குவல் டு இந்த 12,000 18 இன்ட்டு 12 எத்தனைங்க? 2160 என்ன? இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணலாங்களா? 16,000 இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துருங்களா? 16,000 மைனஸ் 12,000 எவ்வளோ வரும்? 4,000. ஓகேங்களா? 4,000 ஈக்குவல் டு 2160 மைனஸ் 1920. இது மைனஸ் பண்ணி எத்தனை வரும்? 240 வருங்களா? இது ஒரு 170, இது ஒரு 70. அப்போது 240 என்னங்களா? இது சிம்பிளி பண்ணலாமா? 0 டு 0 24ங்கிறது இது 8 அடிக்கலாமா? இது 3 தடவை வரும். இது எத்தனை வரும்? இது 8 5 40 50 முறை வரும். அப்போ n ஈக்குவல் டு 50/3ங்க. இதை அவங்க கொடுத்துருக்காங்களா? அப்படி தரல, அவன் மிக்சர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கான். மிக்சர் ஃப்ராக்ஷன் மட்டும் எப்படிங்க வரும்? 16 48ங்களா? 16 டைமு ரிமைண்டர் 2/3. இதாங்க ஆன்சர் நம்ம 16 2/3 தான் ஆன்சர். இருக்குங்களா ஆப்ஷனில் 16 2/3 ஆண்டுகள். ஓகேங்களா? இந்த மாதிரி கணக்கெலாம் நம்ம பிஐக்கில் போட்டு பார்த்தா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்ப்போம் நம்ம. அடுத்தது கூட்டுவட்டியில் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 13,380 ஆஃப்டர் 3 இயர்ஸ் அண்டு ருபீஸ் 20,070 ஆஃப்டர் 6 இயர்ஸ் அண்ட் காம்பவுண்ட் ஃபைண்ட் த சம் கேட்குறாங்க. ஓகேங்களா? சம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லானா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 to the power n. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது. 3 வருஷத்தில் ஒரு அமௌண்ட்டாகவும் 6 வருஷத்தில் இன்னொரு அமௌண்ட்டாகவும் மாறுதுங்கிறாங்க. இதோட ஈக்குவேட் பண்ணனா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண முடியாது ஃபஸ்ட். ஓகேங்களா? என்ன பண்ணலன்னா 6 வருஷத்து அமௌண்ட் ஈக்குவல் டு 6 வருஷத்து அமௌண்ட் என்னங்க? 20,070ங்களா? 20,070ங்களா? அதே மாதிரி 3 வருஷத்து அமௌண்ட்டு அது எவ்வளோ? டிவைட் பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ண சொல்கிறோம்? 13,380ங்களா? ஓகே, இதுக்கு ஃபார்முலா தெரியும். 6 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்? P இன்ட்டு இப்போ இது ஈக்குவேட் பண்ணுங்கள். P இன்ட்டு 1 + R. இது எதுவுமே நமக்கு தெரியாது. 1 + R/100 to the power 6. அதே மாதிரி அதே தான் இங்கேயும் வரும். P இன்ட்டு 1 + R/100 to the power 3. இப்போ இது அப்படியே போடுங்க. 20,070 டிவைட் பை 13,380. ஓகேங்களா? 0 அடிப்படுங்களா? 5 0 அடிப்படும். அதே மாதிரி இந்த பிரின்சிபலுக்கும் ரெண்டுமே சேம் பிரின்சிபல் தான், அது அடிப்பட்டுரும். இப்போ 1 + R/100 to the power 6 கீழே to the power 3 இப்படி வந்து நாங்கள் இருக்கும். ரெண்டு மைனஸ் பண்ணிக்கலாமா? பவர் மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாமா? படி மூலம் சேமாக இருக்கும், பவர் மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1 + R/100 to the power 3ங்களா? ஈக்குவல் டு இது ஈக்குவல் பண்ணிங்கன்னா 3/2 வருங்க. அடிச்சிங்கன்னா ஓகேங்களா? 3/2 வரும். இப்போ என்னன்னா இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே வந்து இப்போது ஏதோ ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 3 வருஷத்துக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போது 13,380 நமக்கு பிரின்சிபல் டோட்டல் அமௌண்ட் தெரியும். ஓகேங்களா? அப்போது P நமக்கு தெரியாது, P அப்படியே வச்சுங்க. இப்போது 1 + R/100 to the power 3ங்களா?
அது வேல்யூ என்னங்க இன்ட்டு 3/2ங்களா 3/2. இது சிம்பிளை பண்ணாக்கா 8920 வருங்க. அதுதான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? என்ன சிம்பிளை பண்ணிக்கலாமா? இதை அடிச்சு தானே வரும். மூணாக பண்ணிக்கலாங்களா? மூணாக பண்ணிச்சிங்கன்னா 4 4 12 மீதி 1 திரும்ப 4 12 1 18 18னா 6 தான் வருங்களா? 12 3 6 18 00 வந்துடும். இது பிரிக்கிங்கன்னா 4460 பிரிக்கிங்கன்னா 8920 வரும். அப்போ அது நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சம்ஸு டிஃபிகல்ட்டான சம்ஸ் எல்லாமே ரெகுலராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த பார்க்கலாம். இப்போ அடுத்த பாருங்கள். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் 10,000 கடனாக பெற்றார். ஓகேங்களா? இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டில் லாபம் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் 10,000 கடனாக வாங்குறாங்க. அந்த பணத்தை நான் இன்னொருத்தர் கொடுக்கும்போது 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தாருன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் கடனாக கொடுக்குறேன் இன்னொருத்தவங்களுக்கு. அப்போது எனக்கு கிடைச்ச லாபம் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4 வட்டிக்கு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? 4 வட்டிக்கு எஸ்ஐ நாங்கள் வரோம் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பிரின்சிபல் என்ன 10,000 10,000 4 வட்டி 2 வருஷம். ஓகேங்களா? என்ன வரும்? 4 2 8 8 100 800ங்களா? ஓகே, இது 800. இது வந்து 4 வட்டிக்கு. ஓகே, இது இப்போது 6 வட்டி கண்டுபிடிப்போம். 6 வட்டிக்கும் அதே தான், அதே பிரின்சிபல் தான். அதை 6 வட்டிக்காக கொடுக்குறாரு 2 வருஷத்துக்கு. இது வரைக்கும் வருது 1200ங்களா? 1200ங்களா? இப்போ இது எடுத்து டிஃப்ரென்ஸ் என்னங்க? 400 என்ன கேட்டிருக்காங்க? இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டில் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் என்னங்க? 1600 மைனஸ் 800 எவ்வளோ வரும்? 400ன்னு வருமா? 400ன்னு வரும். நம்ம 400 அடித்தாக்கா ஆன்சர் தப்பு. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா பெர் இயர், அதாவது ஓராண்டில் லாபம் என்ன கேட்டிருக்காங்க. இது கிடைச்சிருக்கிறது 2 வருஷத்துக்கான லாபம். ஓகேங்களா? 2 வருஷம் லாபம். ஆனால் நமக்கு வந்து 1 வருஷத்துக்கு தான் கிடைக்கணும். நம்ம அப்போது 400 டிவைட் பை 2ன்னு வரணும். அதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ நாங்கள் வரும் 200 1 வருஷத்துக்கு 200 கிடச்சிருக்கு. அதுதான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? இதை போட்டிங்கன்னா 400 போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு. 200 தான் வரணும். 200 தான் ஆன்சர் ரைட்டு. ஓகேங்களா? நம்ம ஆன்சர் கிடச்சிங்க ஒரு கொஸ்டின் 400 வச்சுட்டு வந்துடும். கொஸ்டின் ஒழுங்காக படிக்காமல். ஓகே, அதனால் கொஸ்டின் கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஓகே, நம்ம அடுத்த பார்க்கலாம். அடுத்த பாருங்கள். ஒருவர் 2000 ரூபாயை 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓகேங்களா? ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார். ஓகேங்களா? எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளோ தொகை செலுத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கான தனி வட்டி கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? 2 வருஷம் தனி வட்டி நாங்கள் வரும் எவ்வளோ? 2000 2000 இன்ட்டு 6 இன்ட்டு 2 பை 100ங்களா? 0 அடி பண்ணுறோமா? 20 இன்ட்டு 6 120 120 இன்ட்டு 2 240ங்களா? 240. இப்போ என்னன்னா 240ங்கிறது 2 வருஷத்துக்கான தனி வட்டி. ஓகேங்களா? 2 வருஷம் தனி வட்டி 240. அந்த 2 வருஷம் தனி வட்டி 2வது வருஷத்தில் 1000 கொடுத்துட்றாரு அவர். மொதல் வருஷம் முடியும் போதே 1000 கட்டிடுறாரு அவர். ஓகேங்களா? அப்போது 2வது வருஷம் ஒரு 1000 தனி வட்டி மட்டும் நமக்கு வராது. ஓகேங்களா? அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும் நம்ம. அப்போது எவ்வளோங்க வரும்? ஒரு வருஷத்துக்கு 1000 60 வருமா தனி வட்டி? அதை மைனஸ் பண்ணிடணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா இப்போது இந்த 240 இது கூட மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா 2வது வருஷம் அந்த 60 மைனஸ் ஆகிடும் நமக்கு. ஓகேங்களா? அந்த 60 கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 1000 கட்டிடுறாரு அவர் முன்னாடி. ஓகேங்களா? ஒரு வருஷம் முடியும் போதே. அப்போது இது எவ்வளோ வருது? 180 வருங்களா? 180ன்னு வரும். 2வது வருஷம் முடிவில் கட்ட வேண்டிய வட்டி 180. ஓகேங்களா? இப்போது அவர் 1000 கட்டிட்டார் அவர். அப்போது 2000 மைனஸ் 1000 போயிடுங்களா? இல்லை, ஏன்னா மொதல் வருஷம் கட்டிட்டார் அவர் 1000 ரூபா. அப்போது 1000 ரூபா ப்ளஸ்ஸு இந்த 180 ரூபா வட்டி இருக்குங்களா? இந்த வட்டி சேர்த்து எனக்கு 2 வருஷம் கட்டும்போது அவர் இந்த 1000 ரூபா அப்புறம் இந்த 180 ரூபா வட்டி ஆட் பண்ணிக்கணுமா? ஆட் பண்ணி தானே கட்டணும் நம்ம. அப்போது 1180 ரூபா கட்டணும் 2 வருஷம் முடிவில் அவர். அப்போது நமக்கு ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இல்லை விட சொல்கிறேன். 2000 வட்டி 2000 அமௌண்ட்டு 6 வருஷம் வட்டியில் 2 வருஷத்துக்கு அமௌண்ட் ஒருத்தர் வாங்குறாரு. அதுக்கான தனி வட்டி பார்த்தீங்கன்னா 240 ரூபா. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வருஷம் கழிச்சு 1000 ரூபாய்க்கு திருப்பி செலுத்திடுறாரு அவர். அப்போது இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. 2000க்கு மொதல் வருஷத்துக்கு எவ்வளோ வரும் தனி வட்டி? எடுத்துக்கலாம். 2000ங்களா? 2000 இன்ட்டு மொதல் வருஷத்துக்கு போட்டுடுங்க. 120ங்களா? ஓகே, இப்போது 2வது வருஷத்துக்கு 1000 கட்டுருவார் அவர். ஓகேங்களா? அப்போ 1000 இன்ட்டு 1 இன்ட்டு 6ங்களா? 60 ரூபாயா? இப்போது இந்த 120 கட்டணும், இந்த 60 ரூபாய் கட்டணும், பேலன்ஸ் 1000 கட்டணுங்களா? 1000 ரூபாயா? இப்போ கூட்டினாலும் வரும் 1180ங்களா? அவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இந்த கணக்கு? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறாரு. ஓகே, மற்ற கணக்கு பார்க்கலாம் நம்ம.
3 வருஷத்துக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போது டி தான் கேட்குறாங்க. டி ஈக்குவல் டு பி கொடுத்துட்டாங்க. பி மற்ற எல்லாம் கொடுத்துட்டாங்க. 10,000 இன்ட்டு பி ஆர் ஸ்கொயருங்களா 15 இன்ட்டு 15 பை 100 இன்ட்டு 100ங்களா 100 இன்ட்டு 100 இன்ட்டு 300 ப்ளஸ் ஆறுங்களா 300 ப்ளஸ் ஆறுனா வரும் 315 பை 100ங்களா. இதை அடிச்சு போடலாம். அப்போ 1 2 3 4 1 2 3 4 4 0 கேன்சல் ஆகிடும். இந்த 4 0 அடிச்சிச்சிங்களா. அடுத்து என்ன பண்ணுறோன்னா 100 அப்படியே வச்சுங்க. ஏன்னா சிம்பிளி பண்ணுறது ஈஸியாக நமக்கு ஓகேங்களா. 315 இன்ட்டு 15 இன்ட்டு 15நாங்க 225ங்களா டிவைட் பை 100 அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா. இப்போ இதை பெரிய போடுங்க. இதை பெரிய போட்டிங்கன்னா என்ன வரும் 1575 315 315 இன்ட்டு 2 630 அதே மாதிரி 630 5 போட்டிங்கன்னா 5 7 8 6 3 9 9 1 10 இது 7 ஓகேங்களா. இது டிவைட் பை 100ங்களா. அப்போது 100 என்ன வரும் 708.75ங்களா. அப்போது ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா 10% ஆண்டு வட்டிகள் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கை விட்டால் எத்தனை ஆண்டுகளில் 6600 ஆனது 6930 வரது கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ என்னன்னா இந்த மாதிரி கூட்டு வட்டியில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது கூட்டு வட்டிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாலே ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுத்தாலே மேக்ஸிமம் எஸ்ஐலே போட பாருங்க ஓகேங்களா. 6600 வந்து பிரின்சிபல். இது வந்து அந்த காம்பவுண்டேஷன் பண்ணால் ஏன்னு சொல்லுவோம் கூட்டுத்தொகை. அது ரெண்டுத்தையும் சேர்த்து வர அமௌண்ட் இது ஓகேங்களா. இப்போது இந்த 6930லேருந்து இந்த 6600 மைனஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு எஸ்ஐ அமௌண்ட் கணக்கு வச்சுங்க ஓகேங்களா. என்னன்னா எவ்வளோ வரும் 330 வருங்களா. 330 தனி வட்டி வச்சுங்க நீங்கள். பிரின்சிபல் எவ்வளோ 6600ங்களா 6600. எண்ணு நமக்கு தெரியாது ஓகேங்களா. எண்ணு தெரியாது, ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 10 வட்டி ஓகேங்களா. இப்போ சிம்பிளி பண்ணுங்கள். இது சிம்பிளி பண்ண என்ன பாருங்கள் 0க்கு 0 ஒரு 0க்கு ஒரு 0 அப்படி போட்டுருங்களா. அப்போது 330ங்கிறது இது 2 டைம்ஸ் வருங்களா. இங்கே 2ன்னு வரும் ஓகேங்களா. இங்கே அப்போ என்ன வரும் இங்கே 1 இருக்குது, இங்கே 2n இருக்குது ஓகேங்களா. அப்போது n ஈக்குவல் டு 1/2ங்களா. 1/2ங்கிறது இருக்குங்க 6 மந்த்ஸ் தானே. அப்போது 6 மாதங்கள் தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எஸ்ஐன்னு ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சோம். நம்ம இந்த 1 இயருக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம 2 வருஷம்லாம் போட்டால் தப்பாக தான் வரும் ஓகேங்களா. அப்போது 330ங்கிறது எஸ்ஐன்னு வந்துச்சு. இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு 330ங்கிறது 6600ங்கிறது பிரின்சிபல் ஓகேங்களா. n நமக்கு தெரியாது, ஆனால் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம கண்டுபிடிக்க கஷ்டமாக சொல்லிட்டு n அப்படி வச்சிங்க 10 வட்டியில் போட்டோம். இப்போ இது சிம்பிளி பண்ணிங்கன்னா 1 ஈக்குவல் டு 2n வரும். n ஈக்குவல் டு 1/2 1/2ங்கிறது 6 மாதம். அதுதான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கணக்கு பார்ப்போம். இது நார்மல் எஸ்ஐ கணக்கு தாங்க. இது இந்த மாதிரி கணக்கெலாம் கேட்க வாய்ப்பே இல்லை இல்லாமல் ஏன்னா அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ எல்லாமே ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ ஆர்ஆர்பி எஸ்எஸ் லெவல் கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஓரளவுக்கு இல்லை டிஃபிகல்ட்டான கணக்கு பார்த்தா அந்த மாதிரி கணக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 45 இன்ட்டு 5நாங்க 225ங்களா 225 2 சைபர் ஓகேங்களா. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22,500. இதுதான் தனி வட்டி இந்த கணக்கு ஓகேங்களா. அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்ம 2 வருஷத்துக்கு கணக்கு வச்சு போடல நம்ம. அதனால் தனி வட்டி கூட்டு டிஃபரன்ஸ் கணக்கு வச்சு போடுறோம் நம்ம. பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் இஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ ஆன் இட் அட் 8% பெர் ஆனம் 2 years is 240 சொல்லிட்டாங்க. அப்போது 240 ஈக்குவல் டு பிரின்சிபல் நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஆர் ஸ்கொயருங்கிறது 8 இன்ட்டு 8 பை 100 இன்ட்டு 100. ஏன்னா டி ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் தான் நமக்கு. அதுதான் ஃபார்முலா நமக்கு தெரியாது ஓகேங்களா. இதை வச்சுருக்காங்களா 30ங்களா. 8ங்கிறது இது 4 அடிக்கலாங்களா. இது 4 முறை வரும். இதை அடிச்சிங்கன்னா 4 முறை வரும். இதை அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ் வருங்களா. ஓகே இந்த 4 இதை அடிச்சிங்கன்னா 25 வருங்களா. ஓகே இந்த 25 இப்போ பி ஈக்குவல் டு என்ன வரும் 25 இன்ட்டு 15 இன்ட்டு 100ங்களா. இதுதாங்க ஆன்சர். 25 இன்ட்டு 15 325ங்களா. 375 இன்ட்டு 100 37,500. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37,500 நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கூட்டு வட்டியோட ஒரு 12 கணக்கு எடுத்து போட்டுருக்குங்க ஓகேங்களா. இது வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கிற மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இது வந்து பார்ட் 1 தான். மீதி ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நான் பார்ட் 2 அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்னும் போக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிவிக்ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்.
ஈஸியாக இருக்குங்கிறத விட உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரே இடத்துலேயே இந்த டாபிக் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருக்க சம்ஸ்லாம் நீங்கள் போட்டு பார்த்துருவீங்க. ஆனால் பிஒய்க்ஸுங்கிறது ப்ரீவியஸ் இயர்ஸ்ங்கிறது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வீடியோ போடுறேன் நான். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ரொம்பவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுற ஒரு சின்ன லைக்கு, ஒரு ஷேரு, நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் கூட எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகவே வரும். நான் இன்னுமே வேறு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் உங்களுக்கு பிவிக்கிக்காக. ஏன்னா எல்லாருமே அந்த டாபிக் ஓரியன்டாக எல்லாருமே நிறையா வீடியோஸ் இப்போ கடல் மாதிரி இருக்குது யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா. அதனால் நான் அந்த அந்த கடலுக்குள்ளே போகாமல் அதுலேருந்து பிஒய்க்யூங்கிறது ஒரு தனி சாப்டர் மாதிரி அதை எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். அது உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.